உற்சாகமா துள்ளலோட ஜாலியா உட்காருங்க. சோர்வா இருந்தா சொல்லுங்க, உடனே ஒரு ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கலாம். சரிதானே? இந்த 2 நாள் நம்ம எடுத்துட்டு போற விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள். உங்களுடைய கனவு, லட்சியம், ஆசை எல்லாமே அதுதான். உங்களுடைய கனவு, லட்சியம், ஆசை எல்லாமே அதுதான். ஒரு பேச்சாளர் ஆகணும், 1,00,000 பேருக்கு முன்னாடி, 1000 பேருக்கு முன்னாடி, 10 பேருக்கு முன்னாடி, 2 பேருக்கு முன்னாடி நல்லா பேசணும்னு ஆசை தான் எல்லாருக்குமே. சோ அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நீங்க பீஸ் கொடுத்துருக்கீங்க, சும்மாலாம் கிடையாது. என்ன கொடுத்துருங்க? ஆமா, பீஸ் கொடுத்துருக்கீங்க. அது பீஸ்ஃபுல்லா இருக்கணும், பீஸா போயிடக்கூடாது. சரிதானே? அதனால கவனமா இருக்க. நம்மளுடைய ஏஜ் குரூப் அகாடமியுடைய நோக்கம், நம்மளுடைய வாசகம் என்ன அப்படின்னா, என்னங்க இதுக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? உள்ள இலக்கிய இடைனா யாரும் விளக்கம் சொல்ல முடியுமா? அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ நான் இந்த 2 நாளும் நான் சொல்லிடுறேன். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஓகேனா டக்குனு ஏஞ்சிங்க வந்துடணும். நம்ம பிரச்சனையே அங்கதான் இருக்குது. 10 பேருக்கு முன்னாடி எனக்கு பேச வரல அப்படின்னு தான் பிரச்சனை நமக்கு. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண போறோம். அதுக்கான ஃபார்முலா எல்லாம் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல வந்து நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டு தானே. முதல்ல நீங்க எல்லாம் ஃப்ரெண்டு கொடுக்கறதா ஃபீல் பண்ணணும். தொடையில பெரிய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ண போறோம். முதல்ல வந்து உலகத்துல ஒரு மனிதன்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்றி உணர்தல். என்னது? நன்றி உணர்தல். நீங்க வந்து நடந்தவர்களுக்கு நன்றி சொன்னால் நடந்தவர்கள் சிறப்பாக இல்லையா? அதனால நம்ம இங்க வந்துட்டோம், இந்த ஹால்குள்ள வந்துட்டோம். இன்னும் சில பேர் வந்துட்டு இருக்காங்க, இன்னமும் வந்துட்டு இருக்காங்க. நம்ம மிக வேகமா வந்துட்டோம். அதனால நம்ம கொஞ்சம் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே ஒரு கண்ணு முடிங்க. நான் சொல்றது மட்டும் எனக்கு கூட சொல்லுங்க, சரிங்களா? இந்த அதி அற்புதமான நாளை அமைத்து கொடுத்ததற்காக நன்றி. அப்படியே நீங்க உள்ள இதயத்திலிருந்து சொல்லணும். அப்படியே அழகா உருவாகணும். அற்புதமான புதிய நண்பர்களை கொடுத்ததற்காக நன்றி. எனது ஆரோக்கியமான சுறுசுறுப்பான உடல் அமைப்புக்கு நன்றி. எனது சிந்தனையும் எனது கவனமும் எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருப்பதற்கு நன்றி. நான் பாதுகாப்பாக பயணித்து பேச்சுக்கலை பயிற்சி பட்டறையை அடைந்ததற்காக என்னை பாதுகாப்பாக அழைத்து வந்த ஓட்டுநருக்கும் வாகனத்திற்கும் நன்றி. 2 நாள் பயிற்சியை நான் இன்முகத்தோடு முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ளப் போவதற்காக நன்றி. எனது குதூகலமான மனநிலைக்கும் கூச்சம் என்னை விட்டு சென்றதற்கும் நன்றி. எனது சிந்தனை முழுவதும் இந்த 2 நாள் பேச்சுக்கலை பயிற்சியில் மட்டுமே இருக்க போவதற்கு நன்றி. எனக்காக நான் உருவாக்கிக் கொண்ட இந்த 2 நாட்களுக்கு நன்றி. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பதற்கு நன்றி. நன்றி 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 நன்றி. எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதை கை தட்டுங்க, சொல்லுங்க. நான் யாருங்க? நீ யாரே சொல்றது? என் பேர் எனக்கு தெரியும், எங்க அப்பா பேர் எனக்கு தெரியும், என் ஊர் எனக்கு தெரியும். அது இல்ல. அதை தாண்டி நான் யார்? அதை தாண்டி நான் பார்த்துலாமா? இப்ப நம்ம இங்கதான் இருக்கிறோமான்னு செக் பண்ணோம். இப்ப உண்மையாவே நம்ம யாருக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும் இல்லையா? பேச்சுக்களில் இதெல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னா, இது முதல்ல சுத்தம் பண்ணாதான் பவுண்டேஷனே போட முடியும். சரிதானே? இப்ப நம்ம என்ன பண்றோம்? முதல்ல இடத்த சுத்தம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கட்டுற பவுண்டேஷன் எப்படி இருக்குங்க? ஆமா, புர்ஜ் கலிஃபா மாதிரி இருக்கணும். புர்ஜ் கலிஃபா மாதிரி இருக்கணும். நான் யார்? எனது பலம் என்ன, பலவீனம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கீங்களா? இந்த ஒரு விஷயத்துல நான் நல்லா ஸ்ட்ராங், இந்த ஒரு விஷயத்துல நான் ரொம்ப வீக் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே அதை எப்படி பில்டு பண்றதுன்னு பிளான் பண்ணிடலாம். அது எப்படி பில்டு, எதுல நீங்க வீக்கா இருக்கீங்க, எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஏதாவது ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்துல நான் ஸ்ட்ராங், இது எனக்கு ஈஸியா வரும் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த விஷயத்தை நான் கரெக்ஷன் பண்ண வேண்டியதுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கரெக்ஷன் பண்ணிடலாம். நான் சொல்றது, நீங்க பேச்சாளன் ஆகணும்ன்ற இலக்குல இருந்து நீங்க பார்க்கணும். நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு இலக்கு வேண்டாம், அது இல்லை. இங்க நான் ஒரு பெரிய உயர் பதவிக்கு போகணும், அது இங்க இலக்கு இல்லை. இங்க
இங்க நீங்க வந்தது பேச்சாளர் நாமளும் வந்தீங்க. பேச்சாளர் ஆக வேண்டிய விஷயத்துல உங்களுக்கு எந்த இடத்துல மைனஸ் எந்த இடத்துல பிளஸ் உங்களுக்கு தெரியாது. மேடை கூச்சம் அதிகமா இருக்கு சார் எழுதுங்க. இல்ல நான் அதெல்லாம் 10 பேர் விட்டு நான் நல்லா பேசுவேன். உங்களுடைய பிளஸ் என்ன? நீங்க ஒரு புது நபரை பார்த்தா டக்குன்னு நான் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன், அதுதான் உங்களுக்கு பிளஸ். அது இல்லைன்னா உங்களுக்கு மைனஸ். நான் சொல்றது உங்களுடைய இலக்கு, நீங்கள் பேச்சாளராக நான் பேசுற பேச்சு எல்லாமே, நான் கேட்கிற கேள்வி எல்லாமே அது சார்ந்துதான் நீங்க யோசிக்கணுமே தவிர அதை தாண்டி யோசிக்கூடாது. நான் சொந்தமா ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு கட்டணும் இலக்கு இருக்கு சார், அந்த இலக்கு நான் கேட்கல, அந்த கிளாஸ் எடுக்கல. நான் ஒரு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு சார், அதை அந்த கிளாஸ் நான் எடுக்க வரல. நான் கேட்கிற எல்லா கேள்விக்கும் நீங்கள் ஒரு பேச்சாளராக இருக்குதான் நீங்க பதில் எழுதணும். உங்க நோட்ல இந்த நோட்டை நீங்க பத்திரமா எடுத்து போய் வீட்டுல பார்க்கணும். அப்படின்னா தான் இங்க படிக்கணும், இல்லைன்னா வேஸ்ட். இல்லைன்னா வேஸ்ட். அப்ப நான் யார், என்னோட பலவீனம் என்ன, என்னோட பலம் என்ன, பேச்சு கலையில என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன எக்கச்சக்கமான கொஸ்டின் கேட்பீங்க. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையின் நோக்கம் தான் என்ன, என் வாழ்க்கையில என்னுடைய கடைசி நோக்கம் என்ன. நான் இந்த கட்சியில இல்ல இந்த பதவியில இந்த இடத்துல நான் எவ்வளவு பெரிய பேச்சாளர் நிக்கணும் ஒரு அடையாளம் இருக்குள்ள உங்களுக்கு. எங்க ஊர்ல என்னுடைய கனவே ஒரு மாநில லெவல்ல பொதுக்கூட்டத்துல ஒரு மணி நேரம் உரை நான் நிகழ்த்தும் போது இப்படி ஒரு பேச்சாளர் கூட இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடே எனக்கு திரும்பி பார்க்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். அந்த மாதிரியான லட்சியம். அப்படி இல்லையா, என் மக்களுக்கு நான் என்னென்னவோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால சொல்ல முடியல. நான் ஒரு நாள் ஒரு 100 பேரை உட்கார வச்சு பேசும்போது நான் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் அவங்க காதுல விழாம அவங்க இதயத்துல போய் விழுற அளவுக்கு நான் ஒரு பேச்சாளமா இருக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். அதனால உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத எழுதிக்கோங்க. பாடி வச்சிருக்கிறோம். எல்லாரும் வேகமா ஆர்வமா ஓடி எதிர்க்கு செத்துட்டா முதல் நான் பார்க்கணும், ஒழிட்டானா அவன் சொல்லிட்டு அவங்க மனசுல ஒரு படம் இருக்குல்ல, போயிட்டு ஒவ்வொரு நபரா பார்க்கும்போது தான் தெரியுது. சவப்பெட்டி திறந்து பார்த்தா நிலையற்ற அங்க யார் தெரியுது, சென்னை முதலை பண்ணையில் ஒரு போர்டு வச்சிருக்கோம், உலகத்தின் அதிபயங்கரமான மிருகம் இரவு இருக்கிறது சொல்லி ஒரு போர்டு. வேகமா போய் நான் கூட பார்த்தேன், என்னடா இது உலகத்துல நம்ம எங்கேயும் ஷூ எல்லாம் போயிருக்கிறோம், ஆரியெல்லாம் போயிருக்கிறோம், என்னடா இது அவ்வளவு பெரிய மிருகம் ஏதாவது தெரிஞ்சு பார்த்தா ஏன் முடிஞ்சு தான் தெரியுது. இந்த குரங்கு பொம்மை என்ன போனேன் அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. அதனால முன்னேற்றத்துக்கு மாபெரும் எதிரி யாருன்னு கேட்டா நம்ம தான். நமக்குள்ள ஒரு விஷயம் தான் நம்ம முன்னேற்றத்தை தடுக்குது. அது என்னது? அதாவது பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, அதாவது பாத்தீங்கன்னா லேகி வைக்கிற மாதிரி லேகி வைக்கிற மாதிரி ஐயோ இது போன வாரம் பண்ண பிசினஸ் ஆச்சுன்ற மாதிரி இருக்கும். சொன்ன வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் சொல்லக்கூடாது. அடுத்து கூட போட்டு வச்சிருக்கேன். அடுத்து அதான் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது, போட்ட வார்த்தையை திரும்ப போட்டு வச்சிருக்காங்க. உடல் மொழியை புறக்கணித்தல். பாடி லாங்குவேஜ் இல்லாம பேசக்கூடாது. இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறேன், இப்படி நடக்கிறேன், கையாசிக்கிறேன், காலாசிக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு நான் எங்க பேச்சுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்க ஒரே இடத்துல நின்று இப்படியே நான் மாட்டேன் இப்படியே பேசிட்டு இருந்தா போராடிக்க முடியாது. அதனால உடல் மொழியை புறக்கணிக்க கூடாது, இயல்பா இருக்கணும். ரொம்ப அப்படியே ரொம்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது. உடல் மொழியை புறக்கணிக்க கூடாது. பாடி லாங்குவேஜ் கண்டிப்பா கவனம் செலுத்தணும். அடுத்தது நீளமான சிக்கலான உரை இருக்க முடியாது. ஒரு கண்டென்ட் சொல்ல வந்தோம்னா கிறிஸ்டல் கிளியரா அதை பத்தி பேசணும். சும்மா அதை விட்டுட்டு எங்கேயும்